ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுஷனை படைச்சிட்டு ஆண்டவர் இந்த செலக்ட் பண்ற அந்த காரியத்தை மனுஷனுடைய கையிலேயே ஆண்டவர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது நல்ல வழி, அதான் கேட்டுக்கு போகிற வழி அப்படின்ற ஒரு விசாலமான வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இடுக்கமாய் பரலோகத்திற்கு போகிற வாசல் வழி என்று ஒரு வாசல். அப்போ இந்த ரெண்டு வாசல்லையும் கேட்டுக்கு போகிற வாசலையும் ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ள முடியும், அதே நேரத்தில் இடுக்கமான நல்ல வாசலையும் தெரிந்து கொள்ள முடியும். டிசைட் பண்ற அப்படின்னா செலக்ட் பண்றத ஆண்டவர் அந்த காரியத்தை மனுஷனுடைய கையிலேயே ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா சில காரியத்தை ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு தாயினுடைய வயிற்றுல நம்ம பிறந்தோம், ஒரு தகப்பனாருடைய வித்துல நம்ம பிறந்தோம். ஆனா அதை யாருமே இந்த உலகத்துல இருக்கிறவங்க செலக்ட் பண்ண முடியாது. நம்முடைய அம்மா அப்பா நம்ம செலக்ட் பண்ணவங்க இல்லை, ஆண்டவர் நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தவங்க தான் நம்முடைய அம்மா அப்பா. நம்முடைய தாயும் தகப்பனும் கர்த்தரே நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தார். அதை குறித்து அதே போல நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தையும் நாம் செலக்ட் பண்ணது அல்ல, நம்ம பிறக்கு முன்னாடியே நம்ம செலக்ட் பண்ணல, ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது நம்முடைய எலும்பு முதலானவைகள் உருவாகும் முன்னாடியே கர்த்தர் நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஸோ ஆண்டவர் தான் அதை நம்மளை செலக்ட் பண்ணார். ஆனா இந்த உலகத்துல பிறந்ததற்கு பிறகு ஆண்டவர் நிறைய காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கையில கர்த்தர் கொடுக்கிறார். கடந்த 2 வாரங்களாக ஃபர்ஸ்ட் வாரத்தில் உங்களுக்கு கொடுத்த செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தேவனுடைய பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே தெரிந்து கொள்ள முடியாமல் திணறும் போது என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை தெரிந்து கொள்ளுகிற கட்டாயத்திலே தள்ளப்படும் போது, அப்படின்னா தெரிஞ்சு கொண்டே ஆகணும், அவன் செலக்ட் பண்ணி ஆகணும், ஆனா அவனுக்கு செலக்ட் பண்ண தெரியல, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்றதை குறித்து முதல் வாரத்திலையும் 2வது வாரத்துல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு செலக்ஷன், இல்லைன்னா ஆண்டவர் விரும்புகிற ஒரு செலக்ஷன். நீங்க இந்த காரியத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆண்டவர் விரும்புவாரு அப்படின்ற காரியத்துல ஒரு காரியத்தை உங்களோடு நம்மோட ஆண்டவர் பேசினார். அப்படின்னா அதற்கு உதாரணமாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். ஜோஷுவாவின் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசித்தோம். 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நான் அதை சும்மா உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 14ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே. ஆனால் தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னியாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தியை கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்பொழுது எனக்கு 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவனானேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடே இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தினுடைய அருகையிலே வந்துட்டாங்க.
அப்போ மோசே என்கிறவன் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறான். 12 லீடர்ஸை தெரிந்து கொண்டு அவன் அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று வேவு பார்க்கிறதற்காக 12 பேரை அனுப்புறான். இந்த 12 பேரும் போகும்போதே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க போகும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, நீ இந்த பக்கத்துல போலாம், நீ இந்த பக்கத்துல போலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஒரு பகுதியை பேசி வைத்துக் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த காலேப் போன இடம் எங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல தான் இந்த காலேப் போயிருக்கிறாரு. நீங்க அதை வாசிக்கும் போது அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களாமா? 7வது வசனத்தை வாசிங்க. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னியாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தியை கொண்டு வந்தேன். இப்போ நீங்க 12வது வசனம், அங்கே கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. நல்லா கவனிங்க, என்ன எல்லாரும் நீங்க கவனமா கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல 12 வேவுக்காரர்களை மோசே அனுப்பும் போது இந்த காலேப் என்கிற தேவனுடைய மனுஷன் அவன் போய் வேவு பார்க்கிற போற இடம் சாதாரணமான இடம் இல்ல, ரொம்ப மோசமான ஆட்கள் இருக்கிற இடத்துல தான் யார் போறா அப்படின்னா இந்த காலேப் போற. ஆனா திரும்பி 12 பேரும் உத்தரவு சொல்றாங்க அந்த தேசம் எப்படிப்பட்டிருந்துச்சு. ஆனா ஜோஷுவா காலேப் 2 பேரும் பெரிய ஏனாக்கின் புத்திரரை கண்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் அந்த 10 பேரு அவருடைய இருதயத்தை கரைய பண்ணும் போது இவங்க 2 பேரும் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே, ஆனால் நம்ம அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்றாங்க. அப்பதான் மோசே ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, சரிப்பா, கானான் தேசத்துக்குள்ள நீங்க என்ட்ரு ஆகும்போது ஒண்ணு பண்ணுங்க, நீ எந்த இடத்துல கால் மிதிச்சியோ, நீ எந்த இடத்துல வேவு பார்த்துட்டு வந்தியோ, அதே பட்டணத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்னா தருவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு நிமித்தம் கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் நடத்தினார். அந்த 40 வருஷத்துல யாரெல்லாம் மீறுதல்ல இருந்தாங்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படிதா இருந்தார்களோ, அவர்களுடைய எல்லாருடைய பிணங்களும் அங்க விழுந்தது. இப்ப 2 பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க. யாருன்னா வேதம் சொல்லுது, ஜோஷுவாவும் காலேபும். இப்ப அவன் சொல்றான், அன்னைக்கு எனக்கு 40 வயசு, அன்னைக்கு ஏனாக்கின் புத்திரர் இருக்கிற மலை நாட்டை தேவனுடைய மனுஷன் எனக்கு தருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எனக்கு 85 வயசு, 45 வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா நீங்க என்ன பலவீனம் பட்டவன்னு நீங்க நினைக்க வேண்டாம், நீங்க அந்த பட்டணத்தையே எனக்கு கொடுங்க. அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. நான் அந்த மலை நாட்டை சுதந்திரிச்சு அங்கே இருக்கிற ஏனாக்கின் புத்திரரை நான் துரத்துவேன். அப்படின்னா கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த செய்தி என்ன அப்படின்னா, தேவனுக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு நீங்க என்ன கேட்கறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்னா, இந்த ஜபத்துல இருக்கிற யார் கடினமானதை ஆண்டவரிடத்துல கேட்குறீங்களோ அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிடிச்சது மாதிரி நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரிடத்துல என்ன கேளுங்கன்னா, எனக்கு லகுவானது இல்லை வேணாப்பா, எனக்கு எதை தாங்க ஆண்டவரே, எனக்கு கடினமானதை தாரும், அந்த கடினமான காரியத்தை நான் வெற்றியா செய்து முடிச்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு நீங்க ஒரு வாக்கு கொடுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் கடினமானதை மட்டும் கொடுக்கிறது அல்ல, யார் கடினமானதை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் கடினமான பாதையிலே நடக்கிறார்களோ அவர்கள் பெரிய வெற்றியை அடைவார்கள். அவங்க தனியா தெரிவாங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக கடந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, ஆண்டவருக்கு எந்த செலக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா, முதலாவதாக கடினமானதை நீங்கள் கேட்டால் ஆண்டவருக்கு பிடிக்கும். இதற்கு நிறைய உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். வேதத்தில் பல உதாரணங்களை உங்களுக்கு காமிச்சு தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீது கடினமான கோலியாத், யாருமே ஜெயிக்க முடியாத கோலியாத்.
ஆனா ஆண்டவருடைய பலத்துல போய் அந்த கோலியாத்தை முறியடித்தது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே கர்த்தர் அவனை, வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்டிற்கு ஆண்டவர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கான பதில் கொடுத்தார். கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேசத்தில் எல்லா இடத்துலையும் அந்த இன்னொரு நாட்டு மீதியானியர்கள் வந்து, வேதம் சொல்லுது, தன்னுடைய நாட்டிலே விவசாயம் பண்ண, தன்னுடைய தேசத்துல விவசாயம் பண்ண எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போகும்போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல யாரது பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் விவசாயம் பண்ணி அதை காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒன்று கடினமான பாதையை நீங்க கேட்டு பெற்று கொண்டிருக்கலாம், இல்லைன்னா அந்த கடினமான பாதையை கர்த்தர் உங்கள் தலை மேல வச்சிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கடினமான பாதையை மட்டும் சுலபமா நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் எவ்வளவு தூரம் உங்களை கடினமான பாதையில நடத்துறாரோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை வெற்றி அடைய பண்ண போகிறார் என்று அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த 36 வயதுல எவ்வளவு கடினமான பாதையில நான் போறேனோ அவ்வளவு கடினமான காரியத்தை கர்த்தர் எனக்கு ஊழியத்துல வெற்றியாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இங்க இருக்குது சிலர் ஆசைப்படாம விருப்பப்படாம என் தலைமையில எதுக்கு ஆண்டவர் கடினமானதை வச்சிருக்கிறார்? எல்லாரும் லெகுவாய் சுதந்திரிக்கிறார்களே, எல்லாரும் லெகுவாய் வாழ்கிறாரே, எனக்கு மட்டும் ஏன் கடினமா கர்த்தர் வைக்கிறாரு? நான் நம்புறேன், எது உங்க வாழ்க்கையில கடினமான பாதையா இருக்கிறதோ அதுதான் உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதமாய் நீங்க சொல்ல போகிற எல்லா சாட்சியை விட பெரிய சாட்சி அந்த சாட்சியா தான் இருக்க போறது. நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த சாட்சி தான் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாட்சி. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த பாதையை ஆண்டவருக்கு எது கேட்குற ரொம்ப பிடிக்கும்னா, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே, லகுவா வேணாப்பா. ஆனால் நம்ம பொதுவாக ஜெபம் பண்ணும்போது எப்படி தான் ஜெபம் பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் ஜெபம் பண்ணுவோம். உண்மைதானே? அப்போ நம்ம இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் நமக்கு எப்படி வரணும்னு நினைக்கிறோம். கேட்கல, ஃப்ரீயாக வரணுன்றதை விட ஈஸியாக வரணும். ஈஸியாக 10th எப்படி பாஸ் பண்ணணும், ஈஸியாக இடம் எப்படி வாங்கணும், ஈஸியா ஊழியம் எப்படி வளரணும், ஈஸியா வளரணும். எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, என் உடம்புல தொடக்கூடாது, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு காய்ச்சல் வரக்கூடாது, எதுவுமே இல்லை. ஆனா என்ன வரணும் அப்படின்னா, எல்லாம் அப்படி வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு, அவ்வளோதான். நீங்க யாரும் இங்க இருக்க மாட்டீங்க. ஆமே. இங்க நிறைய பேர் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு கர்த்தர் எல்லாத்தையும் ஈஸியா கொடுக்காம கடினமானதை கொடுத்ததுனால தான் நிறைய பேர் இங்கேயா உட்கார்ந்துருக்கிறோம். ஆமேன்னு சொல்றவங்க நல்லா சொல்லுங்க. உண்மைதானே? ஆண்டவர் மட்டும் ஈஸியா கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன், பாஸ்டருக்கு ஒரு சோத்திரம், சிட்டி சர்ச் ஆஃப் காடுக்கு ஒரு சோத்திரம், பாஸ்டர் நமக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம போயிருப்போம். அப்போ நான் நம்புறேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கடினமான பாதையை நமக்கு கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் நம்மள பெரிய சாட்சி அந்த போறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஆண்டவரிடத்துல எப்படி கேளுங்கன்னா, ஆண்டவரே எனக்கு கடினமான பாதையை கொடுங்க, ஆனால் அதில் நான் என்ன ஆடுவேன்னா வெற்றியாய் உமக்காக வாழ்வேன், சாட்சியாய் வாழ்வேன். ஊழியத்தில் மிகப்பெரிய பிரகாசிக்கிற ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யார் கடினமான பகுதியை தெரிந்து கொண்டு ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க ஊழியம் எல்லாம் இன்னைக்கு வேற லெவலில் ஆண்டவர் உயர்த்திட்டார். அவங்க போகும்போது பணம் இல்லை, அவங்க போகும்போது ஆத்துமாக்கள் இல்லை, அவங்க போகும்போது வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் இல்லை. அவ்வளவு கடினமான பாதையில போய் இன்றைக்கு கோடிகளையும் மில்லியன்களையும் கர்த்தர் அவங்க கொடுத்து, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கொடுத்து, ஊழியர்களை கொடுத்து ஆண்டவர்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருக்கு எந்த செலக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க எதை கேட்டால் ஆண்டவருக்கு பிடிக்குமாமா? கேட்கல. எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா அப்படி தெரில, நீங்க அப்படி கேட்குற மாதிரி தெரில. ஹலோ, கேட்பீங்களா யாராவது? இனி அடுத்த நாள் உபவாச ஜெபம் இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுங்க ஆண்டவரே, நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் ஆண்டவர். பாஸ்டர் இருக்கிற பிரச்சனையே ஏகப்பட்டது நம்ம தலைமையில இருக்கு, தயவு செய்து அப்படி இது ஜெபம் பண்ண போறீங்க, அப்படி இது எனக்காக ஜெபம் பண்ணிடாதீங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனையே எடுக்க முடியாத பாரமா இருக்குது. உங்க முகத்தை பார்த்தா நிறைய பேருக்கு அப்படிதான் தெரியுது. இல்லை, நான் சொல்றேன், கடினமான பாதை ஒவ்வொன்றும் நம்மை உருவாக்குற இடம். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை நான்
கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நான் தெரிந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லை, உங்க வழியிலே நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இன்னொரு காரியத்தை குறித்து உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எந்த செலக்ஷன் பிடிக்கும், நீங்க இதை செலக்ட் பண்ணா ஆண்டவருக்கு பிடிக்கும்ன்றத ரெண்டாவது செலக்ஷன். ஆண்டவர் நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு செலக்ஷன் குறித்து இன்றைக்கு நான் வாசித்து உங்களுக்காக ஜெபித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஓகே, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு பிடிச்ச செலக்ஷன் வாசிக்கலாம். எபிரேயர் ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டு. இன்னொரு டைம் கூட வாசிக்கலாமா? எல்லாரும் கவனமா கேளுங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணி விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசித்தது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய இது செய்தி. நீங்க ரொம்ப கவனமா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. உண்மையிலே இந்த வார்த்தையை காலையில ஆண்டவர் என்னோட பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை செலக்ட் பண்றது பிடிக்கும். எனக்கு இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்குள்ள அப்படி ஒரு தோணிட்டே இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு பாருங்களேன், ரொம்ப பெரிய ஒரு ஆள், ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்லை மதிப்புள்ள ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவரை கூட்டிட்டு போறீங்க, அவர் கடைக்காக கூட்டிட்டு போறீங்க. அவருக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா நீங்க ஒரு பொருளை செலக்ட் பண்ணி, சார் இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை மேடம் இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க வாங்கின காரியத்தை விட அது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன். சரி, என்ன செலக்ஷன், உன் செலக்ஷனை வேற அப்படின்னா நம்ம மனசு சந்தோஷப்படும். சரி, நமக்கு நம்மை விட பெரிய ஒரு நபருக்கு நல்லதை நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு இருந்துருச்சு. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எவ்வளோ பெரிய தேவன். நமக்காக ஒரு காரியத்தை நம்ம செலக்ட் பண்ணும்போது, டே எனக்கு பிடிச்ச மாதிரி நீ செலக்ட் பண்ணியிருக்கடா, இதாண்டா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரே, ஆனால் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இந்த இடத்துல ஆண்டவருக்கு இந்த மோசேயினுடைய செலக்ஷன் ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். அவர்கள் படுகிற பாடுகளை ஆண்டவர் கேட்டு அந்த ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து ஆண்டவர் மோசேயின் இடத்துல பேச, மோசையை பார்த்து சொல்றாரு, எப்பா என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், நீ ஊழியத்துக்காக வா, அந்த ஜனங்களை நீ தான் வழி நடத்த போறேன்னா ஆண்டவர் அத்தனை 1000 பேர் இருந்தாலும் மோசையை மட்டும் ஆண்டவர் செலக்ட் பண்றார். உடனே இந்த மோசே சொல்றான், இல்ல நான் வரல, வேற யாரையாவது அனுப்பும், நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், என்னென்னமோ சொல்லி ஆண்டவரை அவாய்ட் பண்ண பார்க்கறான். ஆனா ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இந்த ஜனங்களை உன் கையில தான் கொடுக்க போற, நீ தான் இந்த ஜனங்களை என்ன செய்ய போற, நீ தான் நடத்த போற, உன் கையில தான் இந்த ஜனங்களை கொடுப்பேன்னு ஆண்டவர் தெளிவா ஆண்டவர் பேசிட்டார் அவன்கிட்ட. அவன் எவ்வளவு தூரம் முடியாதுன்னு சொன்ன போதிலுமே ஆண்டவர் அவனை விடுறது மாதிரி இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவர் அவனை செலக்ட் பண்றதற்கு நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னா அவனுடைய செலக்ஷன் ஒரு காரணமா இருக்கும். ஹலோ, இங்க இருக்கிற வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நான் சொல்றேன் என்னன்னா, உங்களை ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் செலக்ட் பண்ணணும்னா
உங்களை ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க செலக்ஷனை பார்ப்பாரு. உங்க செலக்ஷனை வச்சுதான் நான் நம்புறேன் ஆண்டவருடைய செலக்ஷன் இருக்கு. நீங்கள் சரியான பாதைகளை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு சரியானதுதான் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மோசையை குறித்து பைபிள் சொல்லும்போது சொல்லுகிறது, இவன் இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், விசுவாசத்தினாலே மோசே பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன். ஃபர்ஸ்ட் இவனுடைய மோசையினுடைய ஃபர்ஸ்ட் கிரேட் என்ன அப்படின்னா பார்வோனுடைய குமாரன். எல்லாரும் சொல்லுங்க, பார்வோனுடைய குமாரன். பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. பார்வோனுடைய குமாரத்தின் அப்படின்னா அந்த நாட்டிற்கே கடவுள் யார் அப்படின்னு கேட்டா பார்வோன். அவங்களுக்கு ஒரு மகன், அந்த மகளுக்கு பிறந்தது போலதான் யார் இருக்கான்னா மோசே. ஸோ இப்போ வர பாருங்களேன், உங்களுக்கு பொதுவாக உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்கிறேன், இறந்து போன செல்வி ஜெயலலிதா அம்மாவே சொல்லலாமே. அவங்க நம்முடைய நாட்டை ஆண்டாங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அவங்க வளர்ப்பு மகன் ஒருத்தனுக்கு திருமணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சு அப்படின்னு நிறைய நியூஸு. அப்போது அந்த நேரத்தில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருக்காரு, என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, பேசாமல் அம்மாவுக்கு நம்ம தத்து பிள்ளையா இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய மதிப்பாக இருந்திருக்கும். யாருக்கு? அம்மாவுடைய வயிற்றுல பிறக்கட்டாலும் தத்து எடுத்த பிள்ளைன்னு சொன்ன உடனே அவ்வளோ கிராண்ட் மேரேஜ், எல்லாருக்குமே ஜெயலலிதா அம்மாவுடைய மகனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகும்போது அப்படி நிறைய பேருக்கு ஆசை. இப்போ கூட நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், இவங்களுடைய பிள்ளையா பிறந்திருக்கலாமே. ஆனா இந்த மோசையை குறித்து வேதம் சொல்லுது, பார்வோனுடைய குமாரத்தியனுடைய மகன் என்கிறதை வெறுத்து. இது சாதாரணமானது இல்லைங்க. அடுத்து அவனுடைய செலக்ஷனை பாருங்க, வெறுத்துட்டான். ஒரு பெரிய இடத்த, ஒரு பெரிய மதிப்புக்குரிய இடத்த, சந்தோஷமான இடத்தை வெறுத்து 25வது வசனம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனா இருந்தா பாவத்தை தண்ணீரை போல அவனால பருகலாம். பாவத்தை தண்ணீரை போல அவன் பருக முடியும். எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம், யாரும் கேட்க முடியாது. எத்தனை தப்பு பண்ணாலும் யாரும் கேட்க முடியாது. காரணம் யாருன்னா பார்வோனின் குமாரத்தின் மகன். அடிக்கலாம், நொறுக்கலாம், குடிக்கலாம், அசுத்தமான வாழ்க்கையில ஈடுபடலாம், யாரும் கேட்க முடியாது. டேய் பெரிய ஆள்டா, அவன் என்ன வேணாலும் பண்ணலாம்டா. ஆனா வேதம் சொல்லுது, அதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டாராம். உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா புரிச்சிருச்சுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், என்னுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டேய் வாழ வேண்டிய வயசுல என்னடா பெருசா சாமியாரு, வாழ வேண்டிய வயசுல என்னடா பெருசா தப்பு, இப்பதான்டா அனுபவிக்க வேண்டிய வயசு. நான் சொல்றேன், சுத்தி தவறு செய்வதற்கு, பாவம் பண்றதற்கு உனக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களை யாரும் கேட்க முடியாது. அந்த பாவத்தை செய்கிறதற்கு பணத்தை கொடுக்கறதற்கு ஒரு ஆள் உங்களுக்கு கூட இருக்கலாம். உங்களை யாரும் ஸ்டிக் பண்ண மாட்டாங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு எது பிடிக்கும்னா, உங்களுக்கு முன்பாக பாவமான வாழ்க்கை, யாரும் கேட்காத வாழ்க்கை ஒன்று இருக்குது, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இதை வேண்டான்னு வெறுத்துட்டு, ஹலோ, இதை செய்கிறதற்கு சகல உரிமையும் உங்களுக்கு இருக்குது. நீங்க அவங்கள பார்த்து, உங்களை யாராவது ஒருத்தர் கேட்டு, ஓ உனக்கு என்ன பெருசா, நான் பண்றது உனக்கு என்ன பெரிய விஷயம், நீ எல்லாம் கேட்கக்கூடாது, நீ எனக்கு கேட்கறதுக்கு யாரு அப்படின்னு கேட்டா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வாழும்போது ஆண்டவருக்காக
எனக்கு அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட எனக்கு எதான் பெருசு அப்படின்னா, என்ன அசுத்தமாக பேசலாம், கேவலமாக திட்டலாம், எனக்கு பொழைக்க தெரியாதுன்னு சொல்லலாம், நீ பொம்புள்ள அதான் பொட்டைன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையினால என்னை காயப்படுத்தலாம். ஆனால் எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் எதை தான் செலக்ட் பண்ண போகிறேன்னா, எனக்கு பாவ சந்தோஷம் வேணாம், தேவனுடைய பிள்ளையோட சேர்ந்து எது போதும் அப்படின்னா, எனக்கு துன்பம் இருந்தால் போதும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என் ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. தேவனுடைய பிள்ளை நிறைய இடத்துல மாற்றப்பட்டு விட்டது. நிறைய ஊழியர்கள் உபதேசத்தை மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஏப்பா, அவனுக்கு பாவம் செய்கிறதுக்கு உரிமை இருக்குன்னா உனக்கு உரிமை இல்லையா? அவன் பாவத்தை செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்கிறான்னா உனக்கு சந்தோஷமாக வாழ முடியாதா? உனக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. உண்மைதான்ப்பா, உண்மைதான், உண்மைதான். தடுமாறுகிறது உண்மைதான். நம்முடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இல்லை, ஒன்றை செலக்ட் பண்ணணுமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற டீச்சிங் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க தெரியுமா? ஜாலியாக வாழுப்பா, சந்தோஷமாக வாழுப்பா, மகிழ்ச்சியாக வாழுப்பா, 10 கார் வாங்கிக்கோப்பா, 20 கார் வாங்கிக்கோப்பா, கோடிக்கணக்கில் வீடு கட்டிக்கோப்பா, எல்லாத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் அனுபவின்றாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த ஜபத்திலேயே இங்கே இருக்கும்போது ஒருத்தர், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய பென்ஸ் கார் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு BMW கார் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு நபர் இருக்காங்க. இன்னொரு கூட்டத்தில் இன்னொருத்தர், எனக்கு BMW கார் வேணாம்ப்பா, எனக்கு பென்ஸ் காரெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட உங்களோட நெருக்கமாக வாழணும்ப்பா, துன்பமாக இருந்தால் கூட பரிசுத்தமாக வாழணும்ப்பா அப்படின்னு ஜெபிக்கிற இந்த 2 ஜபத்துலையும் என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜபத்தை தான் கர்த்தர் கேட்பார்த்தாங்க. இந்த ஜபத்தில் கர்த்தர் பெருசா பிரியப்பட மாட்டார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லலை, சுகம் வேணான்னு சொல்லலை, சொத்து வேணான்னு சொல்லலை, எல்லாமே ஆண்டவர் நமக்கு தரட்டும். ஆனால் ஒன்று, ஆண்டவருக்கு பிடிச்ச செலக்ஷன் என்ன அப்படின்னா, நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லா பாவத்தை செய்யறதுக்கு வசதிகள் நமக்கு இருக்கும் போதும் அதை வெறுத்து, எல்லாரும் ஒரு டைம் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்டு 30,000 ரூபா செல்போன் வச்சிருக்கான்னு வைங்களேன். 30,000 ரூபா செல்போன் அவன் வச்சிருக்கும் போது, நான் 35,000 ரூபாய் செல்போன் வாங்கணும், அப்பதான் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிறத நிரூபிக்க முடியும் அப்படின்னு ஜெபம் பண்றவங்க இல்ல. எனக்கு 35,000 ரூபாய் செல்போன் வாங்க முடியும்டா, ஆனா இந்த குப்பையான இந்த செல்போன், பாவம் செய்யற செல்போன், இந்த வேணாம் தூக்கி போட்டுறா, எனக்கு ஆண்டவரோட சேர்ந்து நடந்தாலும் சாதாரணமான ஒன்று போதும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் கர்த்தர் விரும்புறார். உங்க செலக்ஷன் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். ஆனா இன்னைக்கு இருக்கிற முழு உலகம் எப்படிதான் இருக்குது? இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைங்க எதைத்தான் செலக்ட் பண்றாங்க? இப்ப இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பி தங்கச்சிங்க இருக்கிறாங்க. அம்மா, இப்ப இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்க, உனக்கு முன்னாடி உனக்கு பிடிச்ச ஒரு செலக்ஷன் ஆண்டவர் உனக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறார். ஆனா நீ விரும்பாத ஒரு செலக்ஷன் உனக்கு முன்னாடி இருக்குது. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற எத்தனை பேர் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சதை எடுப்பீங்க? எத்தனை பேர் இயேசுவுக்கு பிடிச்சதை எடுப்பீங்க? ஹலோ, மறைக்காம பதில் சொல்லணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சும்மா விளையாட்டுக்காக சொல்றேன். ஆண்டவர் அப்படி செய்வார் அப்படின்றதுக்காக. ஒரு டேபிள் மேல ரொம்ப நாடு ஒரு ஃபோனுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஒரு டேபிள் மேல ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபோன் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல ஒரு 2,000 ரூபா ஒரு ஃபோன் வச்சிருக்குது. இப்போ நான் நிற்கிறேன், முன்னாடி நிற்கிறேன். இது ரெண்டுமே நீ எடுத்துக்கலாம், ரெண்டுமே எடுத்துக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த தடையும் இல்லை, ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஆனா இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க பாஸ்டருக்கு எது பிடிக்கும்? நீங்க எது எடுத்தா பிடிக்கும்? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. எனக்கு நீங்க 2,000 ரூபா போன் எடுத்தாதான் எனக்கு பிடிக்கும், என்னுடைய மனசுல ஒன்று. ஆனா நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப நான் முன்னாடி நின்று நான் உங்கள்கிட்ட எடுக்க சொல்றேன். எடுக்க சொல்லும் போது உங்க மனசு ரெண்டையுமே பார்க்கும், ரெண்டையுமே பார்க்கும். பார்த்த உடனே 1000 காரணங்கள் உங்களுக்குள்ள ஓடும். நம்ம இதை வச்சு தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். பாஸ்டர்கிட்ட சொல்லிக்கலாம், பாஸ்டர் நான் நிறைய ஊழியம் செய்ய வேண்டியது
இருக்குது. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதற்காக ஆண்டவரத்தில் செல்ஃபோன் நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணேன். கர்த்தர் உங்கள் மூலமாக எனக்கு அதை வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு 2500 ரூபா போனை யாரும் தூக்க மாட்டீங்க, எல்லாரும் எந்த போனை தான் தூக்குவாங்க அப்படின்னு. காஸ்ட்லியான போனை தூக்கி பாஸ்டருக்கு ஒரு பிரைஸ் லாடா, ஆண்டவருக்கு ஒரு பிரைஸ் லாட். அடுத்த வாரம் சண்டே சர்வீஸுக்கு வரும்போது நிறைய பேர் என்ன எழுதி கொடுப்பாங்க தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அநேக நாட்களாக என்னுடைய ஜெபத்தை கேட்டார், பாஸ்டர் மூலமாகவே கர்த்தர் செய்தார், ரொம்ப நாளுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஃபோனுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபோனை கொடுத்தார் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லிட்டு இருப்போம். அப்போது நம்முடைய செலெக்ஷன் எப்பவுமே நமக்கு பிடிக்காததாக இருக்காது, நமக்கு பிடிக்காததாக இருக்காது. எதுதான் இருக்கும் அப்படின்னா நமக்கு பிடிச்சதாங்க இருக்கும். இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கேளுங்க, ரொம்ப கவனமாக கேளுங்க. என்னுடைய வாலிப பிராயத்தில் 10th நான் படிக்கும்போது, 10th படிக்கும்போதே என் கூட படித்த நிறைய பேர் சிகரெட்டுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் அடிமை ஆயிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா பெரிய குடிகாரர் தான், 2 பிராண்ட் ஷாப்பினுடைய ஓனர் தான். எங்கள் பசங்க நிறைய டைம் எங்களை பார்த்து ஒரு டைம் சிகரெட் ஒன்று அடிச்சு பாடுறா, கெத்துடா அது என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஒரு குடிகாரனுடைய பையனாக பிறந்துட்டு எங்கள் அண்ணன் குடிச்சிருக்கிறான். எங்களுக்கு 3, நாங்கள் 5 பேர், 3 ஆம்பளைங்க 2 பெண் பிள்ளைங்க. 3 பேரில் எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் நல்லா குடிச்சிருக்கிறான். குடிச்சிட்டு வீட்டில் வாமிட் எடுத்து ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிருக்குது, அப்படி குடிச்சிருக்கிறான். என்னுடைய 2வது அண்ணனும் பயங்கரமாக குடிச்சிருக்கிறான். ஆனால் நான் உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுவேன், ஒரு நாள் சாராயத்தை தொட்டு கூட என் நாக்கில் வச்சது, தொட்டு கூட நாக்கில் வச்சதில்ல. என் நினைவு தெரிஞ்ச ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இந்த சிகரெட்டெல்லாம் எல்லாரும் ஊதும்போது சின்ன குழந்தைங்க வயசில் சின்ன குட்டியாக இருக்கும்போது விளையாட்டுக்காக அந்த பப்பாளியினுடைய இலையை எடுத்து அதை ஒடிச்சு அதில் ஒரு ஓட்டை இருக்குமா, சும்மா வாயில் எடுத்து பார்த்தா அப்படி விளையாடி இருக்கோமே தவிர, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு பீடி துண்டோ ஒரு சிகரெட் துண்டோ எடுத்து வாயில் கூட வச்சதில்லைங்க. எங்கள் அண்ணங்கள் குடிச்சிருக்கிறாங்க, எங்கள் அப்பா குடிகாரராக இருந்திருக்கிறாரு. நான் பெருமைக்காக சொல்லலை, அந்த நாட்களிலே என்னுடைய செலெக்ஷன் நிறைய நேரத்தில் என் பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க சைக்கிளை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேய் வாடா மாப்பிள்ள போகலாம், வாடா போகலாம், சினிமாவுக்கு போகலான்டா, நல்ல படம் போட்டிருக்காடா. எங்கள் அண்ணன் மட்டும் ஒரு நாளில் 3 சினிமா பார்ப்பான். ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, 3 போயிட்டு வீட்டை விட்டு காலையில் கிளம்பி போயிட்டான்னா, சனிக்கிழமை போயிட்டான்னா 3 ஷோவும் பார்த்து முடிச்சுட்டு தான் நைட்டு வீட்டுக்கு வருவான். ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், ஒரு நாள் கூட எனக்கு போகணுன்ற ஆசை கூட வந்ததில்லைங்க, போகணுன்னு கூட ஆசை வந்ததில்லைண்ணா. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு டைம் சினிமா தேட்டருக்குள்ளே போனேன், ஒரே ஒரு டைம். ஆசைகள் மனசில் இல்லாமல் என்னெல்லாம் சொல்லலை, அப்படியெல்லாம் இல்லை. எல்லா ஆசைகளும் எல்லார போல நமக்கும் சினிமா பார்க்கலாம், எல்லாரும் மாதிரி நம்ம அப்படி பண்ணலாம். எங்க ஊர்ல இருக்கிற பார்க்கில் ஞாயிற்றுக்கிழமை படம் போடுவாங்க. அந்த படத்துல ஓயாம ஞாயிற்றுக்கிழமை இடம் பிடிச்சி போய் பார்ப்போம். ஒருவேளை அங்க நெருக்கமாயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல மலையாள படம் போடுவாங்க, அங்க போய் மலையாள படம் பார்ப்போம். ஆனா எப்ப பாஸ்டர் சினிமாவை பார்க்கறது தப்பு, அப்படிப்பட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போயிடுவாங்க அப்படின்னு அதோடைய பாவத்தை குறித்த உணர்வு அப்படி வரும்போது கர்த்தருக்காக வெறுத்து இல்லை வேணாம், ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை, நம்ம முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் 3 சினிமா பார்த்துட்டு வரும்போது எங்க வீட்டில் அவனுக்கு அடி கிடைக்காது. ஆனா அந்த சனிக்கிழமை நான் செங்கல் சோலைக்கு போவேன். செங்கல் சோலைக்கு போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு அந்த கிடைக்கிற பணத்தை கொண்டு போய் எங்கள் வீட்டில் அம்மாட்ட கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அப்படி சந்தோஷமானதை பாவ சந்தோஷத்தை செலக்ட் பண்ணாமல் கஷ்டத்தையும் துன்பத்தையும் தெளிஞ்சு கொண்டு கூடதுனால இன்னைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட, என் வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட ஆண்டவர் என்னை கிருபையினாலும் மகிமையினாலும் கர்த்தர் அலங்கரித்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் வந்திருக்கிற உங்களை எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் பேசுகிறாரு. ஸோ ஆண்டவருக்கு பிடிச்ச செலக்ஷன் என்ன அப்படின்னா பாவத்தை செய்கிற செலக்ஷன் இல்லைங்க,
ஆண்டவருக்கு பிடிச்ச செலெக்ஷன். சுத்தி பாவம் நடக்கும்போது ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லத பரிசுத்தத்தை செலக்ட் பண்றதுதான். அது கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல, அது வேதனையா இருந்தா கூட பரவாயில்ல, நான் பாவ சந்தோஷத்தை செலக்ட் பண்ண மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளைகளோட சேர்ந்து துன்பத்தை தான் செலக்ட் பண்ணுவேன். வேதம் சொல்லுது, சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க அம்மா பால் குடி மறந்த உடனே கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். அவன் வளர்ந்ததுக்கு பிறகு பார்க்கிற முன்மாதிரிகள் எல்லாம் மோசமான முன்மாதிரி. ஏலியனுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அங்கே தேவ ஆலயத்தில் வருகிற ஸ்திரீகளோடு அவர்கள் அசுத்தம் பண்ணினாங்க, தப்பானதை செஞ்சாங்க. கண்ணுக்கு முன்னாடி தவறான முன்மாதிரி, மோசமான முன்மாதிரி. அவங்க வேதம் சொல்லுது, ஆசாரியர்கள் வந்து கொடுக்கிற அந்த இறைச்சியை சாப்பிடாம இல்ல, அவங்கள்ட்ட வலுக்கட்டாயமா இறைச்சிகளை வாங்கினாங்களாமா. மாமிச தீனிகளா இருந்தார்கள். ஆனா அந்த நேரத்துல கூட அந்த தேவனுடைய சமூகத்துல வளர்ந்த அந்த சாமுவேல் என்கிற தேவனுடைய மனுஷன், இல்லப்பா நான் நினைக்கிறேன் ஊழியக்காரனுடைய பிள்ளைகளே இப்படி பண்றாங்க, நம்ம பண்றதுக்கு என்னன்னு சொல்லி போகல, நீ அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு வேணாப்பா. கஷ்டமா இருந்தா கூட, தாத்தாவுக்கு துணி துவைச்சு போட்டா கூட, இல்லைன்னா தாத்தாவுக்கு காதே கேட்காது அப்படின்னா கூட பரவாயில்ல, தாத்தா ஓயாம கூப்பிட்டே இருப்பாரு, பரவாயில்லப்பா, எனக்கு அந்த சந்தோஷத்தை விட இதுதான் எனக்கு தேவைன்னா, இந்த கஷ்டமே எனக்கு போதும்னு செலக்ட் பண்ணதுனால வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசியாய் அவன் கனம் பெற்றான். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, மகளே மகனே, உனக்கு முன்பாக ஒரு பெரிய செலக்ஷன் வைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற நிறைய பேர் செலக்ஷன்ல தடுமாறினீங்க. நீங்க நிறைய நேரத்துல அனித்தியமான பாவ சந்தோஷத்தை தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, துன்பத்தை தெரிஞ்சுக்கல, கஷ்டத்தை தெரிஞ்சுக்கல. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் அம்மா அப்பாவை வெறுத்து பேசுறீங்களா? அம்மா அப்பாவை திட்டுறீங்களா? என்னை ஏன் இப்படி பெத்த, என்னை ஏன் இப்படி பண்ணுன, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கல, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கல, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கல, எனக்கு அப்படி சுடிதார் வாங்கி கொடுக்கல அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்களா? இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, உங்க செலக்ஷன் வந்து அது அல்ல. நீங்க எதை செலக்ட் பண்ணணும்னா, அந்த பாவ சந்தோஷத்தை விட இந்த கஷ்டம் எனக்கு போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆண்டவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆண்டவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சு என் பேரண்ட்ஸின் இடத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டது இந்த அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும்ல, நடராஜா ஜாமெட்ரி பாக்ஸ். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அந்த ரெட் கலர்ல நடராஜரை போட்டு அழகாக பாலிஷ் பண்ணி ஒரு நடராஜா ஜாமெட்ரி பாக்ஸ், அந்த நேரத்தில் அது பயங்கரமான ஃபேமஸ். என் அம்மா அப்பாட்ட போய் எப்படியாவது எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுங்கம்மா, ஜாமெட்ரி இப்படியே எங்கள் அம்மா வாங்கி தரேன்னு சொல்லி 8th வரைக்கும் கழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே வேலைக்கு போய் செங்கல் சூளைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பணத்தை வாங்குறதுக்கு அவ்வளோ பிரச்சனை. நம்ம சம்பாதிக்கிறத வாங்கி ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கு வேணாம், அது போய் தேவையில்லாத செலவு அப்படின்னு அப்படி அதெல்லாம் ஆசையா இருக்குது. சே, ஆனா உண்மையிலே ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. என் கஷ்டத்தை நான் செலக்ட் பண்ணல, ஆனா சில நேரத்தில் ஆண்டவரே என் தலை மேல வச்சாரு. அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏத்துக்கிட்டேன். ஓகே, அப்செட் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, பரவாயில்லப்பா, ஏத்துக்கிட்டேன். அதான் இன்னைக்கு வந்து என்னுடைய பையன் வந்து ஒரு வருஷத்துல ஒரு 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 பேகு, அந்த பேகை வந்து மூத்தவன் கரெக்டாக வச்சுருந்தேன், சின்ன கொஞ்சம் அடாவடித்தனம். என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே போட்டு இழுத்துட்டே வர்றது. இந்த வரும்போதெல்லாம் இந்த மண்ணில் இழுத்துட்டு வந்தது பொத்து போயிடுச்சு. அது இந்த ஜிப்பை போட்டு அங்கே இங்கேயும் இழுத்து அது பார்த்து வாயை பழந்துட்டு நின்றுருக்குது. இப்போ ஒரு 2-3 நாள் அனுப்புனேன். இந்த நான் என்ன சொன்னேன் அப்படின்னு அவட்ட சொல்லிட்டேன், பாரு இப்போல்லாம் எனக்கு பேக் வாங்க முடியாது, ஒரு வருஷத்துக்கு ஒரு பேக் தான், எங்கள் அம்மா அப்பா பேக் வாங்கி தரல எனக்கு, நான் உனக்கு பேக் வாங்கி தந்திருக்கிறேன், ஒரு பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னூசி குத்தி அனுப்பினோம். இன்னும் நான் கேட்கும் போதெல்லாம் இன்னும் 2 மாதம் தாண்டா இருக்குது, 1.5 மாதம் தாண்டா இருக்குது, முடிஞ்சுட்டா அடுத்து புது வருஷம் வரப்போதுறான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு இவன் ஒரு நாள் பேகை தூக்கிட்டு போய் வாயை பிளந்துட்டு போகிறத பார்த்துட்டு ரொம்ப துக்கமாகி போச்சு. அவங்க எனக்கே தெரியாமல் போய் அவனுக்கு ஒரு பேகை வாங்கி கொடுத்துட்டாங்க.
அப்போதான் அந்த பேகை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் சொன்னேன், டேய் இன்னைக்கு ஒரு வருஷத்தில் உனக்கு ஒரு பேக் போனதுக்கு அப்புறம் எத்தனை பேக் கிடைச்சிது? இன்னொரு பேக் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நான் படிக்கிற நாளில் நான் படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு பேக் கூட நான் வாங்கலடா. எங்கள் அம்மா அப்பா ஒரு பேக் கூட வாங்கி தரலடா எனக்கு. அந்த 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 புக்ஸை இவ்வளோதான் கட்டி ஒரு ரப்பர் பேண்டு, கருப்பு கலரில் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கும், அந்த ரப்பர் பேண்டை போட்டு ஒரு சுற்றி தோள் மேலே எடுத்து வச்சு ஸ்கூலுக்கு ஓடுவோம். ஆனால் அன்னைக்கு எங்கள் கூட படித்த நிறைய பேர் பேக் வாங்கிட்டு வந்தாங்க, பேக்கில் தான் வச்சுருந்தாங்க. நமக்கு ரப்பர் பேண்ட் போட்டு கலர் கலராக போகிறத பார்த்தா அது சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இன்னைக்கு பாடுறா கருப்பு கலரில் போட்டிருக்கேன், நான் இன்னைக்கு பாடுறா சிவப்பு கலரில் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிறேன் அப்படின்னு அதை பெருமை பாராட்டணும். ஸோ ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் நினைக்கும் போது, ஆனால் எங்கள் அம்மாவை பார்த்தோ எங்கள் அப்பாவை பார்த்தோ, ஏன் இப்படி பெத்தீங்க, எதுக்கு இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க, எதுக்கு இப்படி பிச்சைக்காரனுடைய குடும்பத்தில் கறந்தேன் கேட்டதே இல்லைங்க. என்னமோ எனக்கு கேட்கணும்னு தோணலையா, நான் என்னுடைய மெச்சூர்டா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி கேட்கணும்னு தோணலை, அதை முழு இருதயத்தோட வரவேற்றேன். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, சே கர்த்தரெல்லாம் எவ்வளோ நல்லவர் இல்லை, ஆமேன்னு சொல்லுங்க, எவ்வளோ நல்லவர் இல்லை, எப்படி வச்சிருக்கிறாருல. ஆனால் சண்டை போட்டு வாங்கி வண்டி வாங்கினவனும், சண்டை போட்டு செல்ஃபோன் வாங்கினவனும், சண்டை போட்டு பேக் வாங்கினவனும் இன்னைக்கும் ஜங்கல் சொல்லி தான் போயிட்டு இருக்கிறான், இன்னைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என் நிலைமையை வித்தியாசமாக கொண்டுட்டார், மாற்றிட்டாரு. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு எச்சரிப்பாக சொல்கிறேன், இந்த செய்தியை நாளைக்கு நான் வர வாரங்களில் பேசுவேனோ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் லக்கி, நீங்கள் உண்மையாய் கொடுத்து வைத்தவர். ஆண்டவர் உங்களுக்காகவே பேசுகிறாரு. ஆண்டவருக்கு எந்த செலெக்ஷன் பிடிக்கும் தெரியுமா? ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை இல்லைப்பா அதெல்லாம் விட கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா, உங்களோட வாழ்கிற வாழ்க்கை எனக்கு போதும், துன்பத்தை அனுபவிச்சா கூட பரவாயில்லப்பா, எனக்கு இது போதும்ப்பா. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு. ஹல்லேலூயா. ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிற நிறைய ஊழியர்கள் தவறான விதத்தில் ஜனங்களை வாலிபர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்குற வாலிபர் எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுக்குறேன், மக அவங்க வார்த்தையை கேட்டு மாறிடாத, மகா அவருடைய வார்த்தையை கேட்டு தயவு செய்து மாறிடாத. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட செலக்ஷன் பிடிக்காது. நீ எப்படியும் வாழலான்றது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, நீ இப்படித்தான் வாழணும்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் இந்த வழியில் தான் உன்னை நடத்த சொல்றாரு. அந்த வழி நீ தெரிந்து கொள்ளக்கூடிய வழியில் அந்த வழி உனக்கு வேண்டாம், அது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா பாவம் செய்கிற வழி கர்த்தருக்கு பிரியமற்றது, பாவத்தினால் வருகிற பணம் கர்த்தருக்கு பிரியமற்றது, பாவத்தினால் வருகிற புகழ்ச்சி கர்த்தருக்கு பிரியமற்றது, பாவத்தினால் வருகிற எந்த கனமும் உனக்கு நிலைக்காது. ஆனா நீ உங்க முன்னாடி இருக்கிற கஷ்டத்தை செலக்ட் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எதுக்காகன்னா, ஆண்டவரே எனக்கு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் பரிசுத்தமா வாழ்ற அந்த செலக்ஷன் எனக்கு போதும் ஆண்டவரே. வேதம் சொல்லுது, மோசையை கர்த்தர் 20 lakhs 20 லட்சம் ஜனங்களுக்கு நடத்தினார். எந்த குவாலிட்டி எனக்கு இல்லைன்னு சொல்லும் போது கூட கர்த்தர் சகலத்தையும் கர்த்தர் குவாலிட்டியை கொடுத்தார். என் கையில இருக்கிற கோல் அது சாதாரணமான கோல் தான் இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் அதை அற்புதத்தின் கோலா மாத்தினார். அவனுடைய பேச்சுக்கு எல்லாரும் நடுங்கிற வரைக்கும் கர்த்தர் வச்சார். எகிப்தின் சாம்ராஜ்யத்தை கர்த்தர் அசைச்சார் அவன் மூலமா. அவனை கொண்டு 10 வாதைகளை கர்த்தர் கட்டளையிட்டார். அவனுடைய கையில இருந்த கோலினாலே கர்த்தர் செங்கடலை 2ஆ பிளந்தார். மகிமையா கர்த்தர் வச்சாரு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அவனை சுத்தி சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது கூட அவன் எதைத்தான் செலக்ட் பண்ணான்னா, எனக்கு சந்தோஷம் சந்தோஷம்னால பாவம் வேணாம், எனக்கு துன்பமா இருந்தாலும் கர்த்தரோட நடக்கிறதுக்கு போதும். உங்களை பயன்படுத்துவார் சிஸ்டர், பிரதர், உங்களை பயன்படுத்துவார். உங்களை பயன்படுத்த போறாருமா, உங்க பிள்ளைகளை பயன்படுத்த போறாருமா. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரெல்லாம் இந்த தீர்மானத்தை எடுக்கிறாங்களோ, நீங்க நினைக்காத இடங்களில் கர்த்தர் நிறுத்த போறார். உங்க கையில இருக்கிற சாதாரணமானதை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பூமியின் ராஜாக்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை நிறுத்த வைக்க போகிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்கள் நினைத்திராத அளவிற்கு கர்த்தர் உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் முடிசூட்டு போகிறார். பாஸ்டர், நான் தீமை அந்த சந்தோஷத்தை வெறுத்து துன்பத்தை தான் செலக்ட் பண்ண, ஆனா நான் இன்னும் முன்னேறலையே, நான் இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறேன்.
இன்னும் என்ன ஆண்டவர் நான் பாருங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் பாஸ்டர், அவனுக்கா விட்டு, ஆனா என்ன ஏன் கர்த்தர் இன்னும் உயர்த்தல அப்படின்னு சோர்ந்து போகாத கர்த்தருடைய பிள்ளையே. நீ செலக்ட் பண்ணதுல கர்த்தருக்கு சந்தோஷமா இரு, நீ உண்மையா இரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தர் நினைக்கிற நாள் சீக்கிரமா வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போக இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கிறீங்க, பாஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ செலக்ட் பண்ணாங்க, என் கூட இருக்கிற நண்பர்கள் எத்தனையோ செலக்ட் பண்ணாங்க, அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணாங்க, அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணி அதை வாங்கினாங்க, பயங்கரமா சுத்தினாங்க, அங்கெல்லாம் போனாங்க இங்கெல்லாம் போனாங்க, ஆனா நான் சர்ச்சுக்கு வர்றதுனால எதுவுமே பண்ணல பாஸ்டர். இதனால அவங்க வெட்கப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, என்னென்னமோ பேசினாங்க, என் வீட்டிலே நான் கஷ்டப்பட்டேன். நான் சொல்றேன், அப்படி இருந்தும் எனக்கு இன்னும் ஒரு வெற்றி எனக்கு பார்க்கலையேன்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர், வெகு சீக்கிரத்தில் உங்களை உயர்த்தி நிறுத்துகிற கர்த்தர், வெகு சீக்கிரத்தில் உங்களை அலங்கரிக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவது இல்லை. அவர் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் எழுப்பி முன்பாய் கடந்து வந்து நம்ம ஜெபிக்க போவோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதையே அவன் தெரிந்து கொண்டான். நான் டிசைட் பண்ண போறேன், நான் செலக்ட் பண்ண போறேன். எதை நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு சுத்தி 1000 சந்தோஷங்கள் இருந்தால் எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு கஷ்டப்பட்டா கூட தேவ சமூகம் எனக்கு போதுமானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆமோதிக்கிறீங்களா? எஸ். ஆமென். எனக்கு கோடி கொடுத்தா கூட வேணாம்ப்பா, எனக்கு வேணாம்ப்பா. கஷ்டமா இருந்தா கூட கர்த்தரோட நடக்கிறது எனக்கு போதும்ப்பா. பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு போதும்ப்பா. என்ன அசுத்தமா பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு நாளும் வீணாகாது. நாம் ஓடுற ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாது. நாம் செய்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் யாரை மட்டும்தான் பார்ப்பேன்னா, கண்களை பதித்து விடு கர்த்தராம் இயேசுவின். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க. நம்முடைய மேலே போங்க, ஒன்றும் பிரச்சனை. இது நம்ம ஆண்டவர் கவனிங்க எல்லாரும் என்ன பாருங்க. நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவகுமாரனா இருந்தும் ஆண்டவர் நமக்காக எதை தான் தெரிஞ்சு கொண்டாரு சொல்லுங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல சிலுவை இல்லாமலே நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். ஆனா அவர் தெரிந்து கொள்ளும் போது எதைத்தான் தெரிந்து கொண்டாருன்னா, சிலுவை தாங்க தெரிஞ்சிட்டார். அவருக்கு எல்லாம் இருந்துச்சு. அவரை பிடிக்க வரும்போது யூதாஸ் முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறார். உடனே ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறார், முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய் சிநேகிதனே அப்படின்னு சொன்னார். உடனே அவரை பிடிக்கிறதுக்காக வந்தவங்க ஒத்தனை பேரும் அப்படியே அவருடைய மேல இருந்த வல்லமையினால டப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க, தெரிச்சு விழுந்துட்டாங்க. ஆனா செகண்ட் டைம் அவர் பிடிக்கும் போது தான் கையை கொடுத்து, இப்ப என்ன பிடிச்சிட்டு போங்க அப்பான்ட்டு. அப்போ அவருக்குள்ள அவ்வளவு வல்லம் இருக்குது. அந்த வல்லமை அவர் என்ன பண்ணிட்டாரு? அடக்கிட்டாரு. அது வேணாம்ப்பா, சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்லும் போது ஒரு குத்திட்டு போக முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, முடியுமா? என்னடா பெரிய பேசிட்டு இருக்கிறீங்க, சொல்ல முடியுமா? ஆனா சிலுவை மரண பரியந்தம் அவர் தம்மை கேட்கல. என்ன செலக்ட் பண்ண போறீங்க? இந்த உலகம் ரொம்ப தப்பா கத்து கொடுத்துருச்சு. கிறிஸ்தவங்க நிறைய பேர் தப்பா கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏப்பா நீ பெஸ்ட் செலக்ட் பண்ணு, சந்தோஷத்தை செலக்ட் பண்ணு, கர்த்தர் மன்னிச்சிருவாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமான செலக்ஷன் அப்படின்றது அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அல்ல. அநித்தியமான பாவம் இதுக்குள்ள காலடி எடுத்து வச்சா ஆண்டவர் சொல்றாரு, பெரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, துன்பம் உனக்கு இருக்கும் நீ காலடி எடுத்து வச்சுன்னு சொல்ற. நீ முள்ளு மேல நடக்கிற மாதிரி தான் வேதனைகள் இருக்கும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த பாதையில நடத்துற, நீங்கள் விரும்பாமல், நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்க வாழ்க்கை கடினமான பாதையா தான் இருக்குது. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். நீங்க சந்தோஷப்பட்டு எஸ் லார்ட்
எனக்கு அதை விட இதான்ப்பா போதும், எனக்கு போதும் ஆண்டவர். கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, துன்பமான வேளையில ஜீசஸ் என் இயேசு என்னோடு இருக்கிறவர். ஜெபிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சுட்டே இருங்க பார்க்கலாம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாரோ அத்தனை பேரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஓ ஜீசஸ், அருணோட்டியத்து சொல்லுங்க. அப்பா சமூகத்தில் எல்லாரும் ஜெபிங்க. நன்றி அப்பா, நன்றி. எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, துன்பமான வேளையில் இன்பமான பாதையில், கஷ்டமான பாதையில், கழிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை, என் கோட்டையோமானார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். துன்பமான பேழையில் இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில், கழிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை, என் கோட்டையோமானார். கரங்களை மேல உயர்த்தி, எந்த முழு பலத்தோடு, எந்த சொல்லு, எந்த இயேசுவே, எந்த நானும் கண்மாலை நானும் கண்மாலை என்றுமே உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன். முழு பலத்தோடு உம்மை நான் என்றும் சார்த்தி. கரங்கள் மேல உயர்த்தி, எத்தனை இயேசுவே, எந்த சொல்லுங்க, இந்த இயேசுவே, எந்த இயேசுவே, நான் நம்பும் கண்மலை, நானும் கண்மலை என்றுமே நானும் கண்மாலை. அவரை பார்த்து சொல்லும், உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன். உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன். கலங்கின வேளை கண்ணீரின் மாத்தி, வியாதியின் பாதையில், புலம்பலின் நேரத்தில் அழாதே என் மகனே, உன்னை விடுவேப்பாரே.
நீ நம்பும் உன் தேவன் உன்னை கைவிடாரே. கலங்கின வேளை கண்ணீரின் மாத்தி புலம்பலின் நேரத்தில் அழாதே என் மகனே உன்னை விடுவேன். நீ நம்பும் உன் தேவன் உன்னை கைவிடாரே. இன்னொரு விஷயம் சொல்லும், கலங்கின வேளையே கலங்கின வேளை கண்ணீரின் மாத்த வியாதியின் பாதை புலம்பலின் நேரம் அழாதே என் மகனே உன்னை விடுவேன். நீ நம்பும் உன் தேவன் உன்னை கைவிடாரே. கரங்களை வைத்து எந்த நேசுவே எந்த முழு பலத்தோடு சொல்லுங்க, எந்த எந்த நான் நம்பும் கண்மலை, நான் நம்பும் கண்மலை நான் கண்மலை உம்மை நான் சாத்திடுவேன். உம்மை நான் என்றும் முழு பலத்தோடு உம்மை நான் என்றும் ஊழிய பாதை சோர்வான நேரம் பண கஷ்டம் வந்தாலும் சபை வளராவிட்டாலும் திடன் கொள் என் மகனே கலங்கிடாதே. உன்னை அழைத்தவர் உன்னை காத்து நடத்துவாரே. ஊழிய பாதை சோர்வான நேரம் பண கஷ்டம் வந்தாலும் சபை வளராவிட்டாலும் திடன் கொள் என் மகனே கலங்கிடாதே. உன்னை அழைத்தவர் உன்னை காத்து நடத்துவாரே. கரங்களை உயர்த்தி எந்த இயேசுவே எந்த எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுங்க, எந்த ஒரு விஷயம் கூட எந்த இயேசுவே நானும் கண்மலையே நானும் கண்மலை நானும் கண்மா ஓ நானும் நானும் கண்மா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே நானும் கண்மா என்றுமே உம்மை என்றும் உம்மை என்றும் சார்ந்திடுவே. உம்மை நான் என்றும் சார்த்தி எந்த
எந்த இப்ப சொல்ல நானும் கண்மா நானும் கண்மாலை என்றுமே உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.